ரூத்துடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 - 5 வரை நான் வாசிக்கிறேன். ரூத் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 - 5 வரை. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியர் ஆகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ரூத்தினுடைய சரித்திர புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். 1வது வசனத்திலேயே நாம பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ நாம கூடாத பயணத்தின் கொடுமையான துன்பங்கள் என்கிற தலைப்பின் கீழாக சிந்தித்து வருகிறோம். கூடாத பயணத்தின் கொடுமையான துன்பங்கள். இப்போ கடந்த முறை நம்ம பார்த்த போது ஏன் இந்த பயணம் கூடாதது என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம். அதை உங்களுக்கு சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன், இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாக நாம வாழ்கிற போது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கிற போது அல்லது செய்யக்கூடாத காரியங்களை செய்கிற போது அதனால வரக்கூடிய கொடுமையான துன்பங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கிற போது, செய்யக்கூடாத காரியங்களை செய்கிற போது. இப்ப நாம இதெல்லாம் எதன் அடிப்படையில பார்த்துட்டு இருக்கிறோம்னா, ஒரு கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் விசுவாசித்திருக்கிற மக்களாக நாம எப்படி இந்த உலகத்துல வாழணுங்கிறத குறித்து பார்க்கிறோம். அதுக்கான பாடத்தை ரூத் புத்தகத்துல இருந்து படித்து கொண்டிருக்கிறோம். இந்த எடுக்கக்கூடாத முடிவுகள்னு சொல்லுகிற போது கர்த்தர் விசுவாசிகளாக இந்த உலகத்துல நாம எப்படி வாழணுங்கிறத நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய நேரடியான வெளிப்படுத்தின சித்தத்திற்கு எதிராக எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கிற போது அல்லது செய்யக்கூடாத காரியங்களை செய்கிற போது ஆண்டவர் தெளிவாக தடை செய்திருக்கிற காரியங்களை துணிகரத்தோடு செய்கிற போது அதற்கான கொடுமையான துன்பங்களை நாம் அனுபவித்துதான் ஆகணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேதம் முழுவதிலேயுமே கடவுளுடைய மக்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில இப்படி கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு எதிராக முடிவுகளை எடுத்த போது அல்லது ஆண்டவர் நேரடியாக இதை செய்யாதே என்று தடை செய்திருக்கிற காரியங்களை செய்த போது எப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள்ன்றத வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில தான் இந்த வசனங்களை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 5 வசனங்களை பின்வரும் 2 குறிப்புகளின் கீழாக பார்க்க போகிறோம்னு சொல்லி அதுல முதல் குறிப்பை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல முதல் குறிப்பு என்ன? ஒரு குடும்பத்தினுடைய பயணமும் அந்த குடும்பத்தை பற்றிய விவரமும். முதல் 2 வசனங்கள்ல சென்ற முறை அதை நாம பார்த்தோம். அதுல 3 குறிப்புகள் பார்த்தோம். முதலாவது, ஏன் அந்த குடும்பம் அப்படி பயணம் செய்தது, அதற்கான அவசியம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை என்கிற அந்த தலைப்புல நாம சிந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவங்க பெத்லகேம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அங்க பஞ்சம் வந்துருச்சு. ஆகவே பஞ்சம் பிழைப்பதற்காக அந்த தேசத்தை விட்டு போனார்கள் என்று பார்த்தோம். 2வது, அந்த மனிதன் யார், அந்த குடும்பத்தை பற்றிய விவரம் யார் என்பதை பற்றியும் நாம சிந்தித்து பார்த்தோம்.
இப்ப நம்ம வாசித்த அந்த 2வது வசனத்துல அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. 3வது குறிப்பு, இவன் தன் குடும்பத்தோடு எங்கு பயணம் செய்கிறான்? அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. தன்னுடைய தேசத்துல பஞ்சம் வந்துவிட்டது என்கிற காரணத்தினால் இவன் பயணம் புறப்பட்ட அந்த தேசத்துக்கு இவன் போகக்கூடாது. அதனாலதான் இது கூடாத பயணம்னு நம்ம பார்த்தோம். ஏன் அது கூடாத பயணம் அப்படின்னு நம்ம சொல்றோம்? அவன் செய்யறதெல்லாம் நல்லது தானே. பொதுவா அதை பார்க்கும்போது பஞ்சம் வந்துருச்சு, சாப்பிடுறதுக்கு ஒன்னும் இல்ல, குடும்பத்தை காப்பாற்றணும், வேற வழி இல்ல. ஆகவே என்ன செய்யறான்? அவன் தன்னுடைய தேசத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பொதுவா நம்ம நினைக்கலாம். ஆனா அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அவன் அந்த பயணத்தை செய்திருக்கவே கூடாதுன்னு 2 முக்கியமான குறிப்புகளின் கீழாக அதை சிந்தித்து பார்த்தோம். அவன் எங்க பயணித்து போகிறான்னா, ஒருபோதும் அவன் போய் சேரக்கூடாத ஒரு புறஜாதியான இடத்துக்கு அவன் போகிறான். மோவாப் தேசத்துக்கு அவன் போகிறான். ஆகவே அந்த மோவாப் தேசம் எப்படிப்பட்டது, அதனுடைய ஆரம்பம் என்ன, அந்த தேசத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம். அதுவே நமக்கு சொன்னது, கடவுளினுடைய உடன்படிக்கை மக்களாக இருந்த இவர்கள் புறஜாதிகள் வாழ்ந்த அந்த பட்டணத்துக்கு போகக்கூடாது. கடவுள் நேரடியாக அதை கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால அவங்க போனாங்க. அது செய்யக்கூடாத பயணம்னு பார்த்தோம். 2வது, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் இந்த மோவாப் பட்டணத்துக்குமான தொடர்பை பற்றி பார்த்தோம். எதிரும் புதிருமானவர்களாகத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருந்திருக்கிற ஒரு பகைஞர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் இந்த மோவாபியரை பகைத்திருக்கிறார்கள். அதுக்கான ஒரு 5 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 1வது காரணம், அவர்களுடைய தோற்றத்தின் அடிப்படையில். மோவாப் எப்படி உருவானது என்பதை இஸ்ரவேலர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த தோற்றத்தின் அடிப்படையில் பகைத்தார்கள். 2வது, இஸ்ரவேலர்களோடு இவர்கள் நடந்து கொண்ட விதத்தின் அடிப்படையில். கானான் தேசத்துக்கு போகிற போது வழி கொடுக்காதது மட்டும் இல்ல, பிளேயாம அழைத்து வந்து சபிக்க வைக்கக்கூடிய காரியங்களும் நடந்ததுன்னு பார்த்தோம். ஆகவே இப்படி தங்களுக்கு எதிரான செயல்கள் அவர்கள் செய்தார்கள் என்று அவர்கள் மீது பகையாயிருந்தார்கள். 3வது காரணம், கடவுள் வழிபாட்டின் அடிப்படையில். இவர்கள் இஸ்ரவேலர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள். ஆனா இந்த மோவாப் தேசத்து மக்கள் சிலை வழிபாடும் அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ரொம்ப முரணானது இவர்களுக்குள்ள. 4வது காரணம், கடவுளுடைய நேரடியான கட்டளையின் அடிப்படையில். கடவுள் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார், அந்த ஜனத்தோடு நீ சேரக்கூடாது என்று. அதையும் தாண்டிதான் அவங்க பயணம் செய்திருக்கிறாங்க. 5வது காரணமா பார்த்தோம், இந்த மோவாபுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில யுத்தங்களும் நடந்திருக்கிறது. அதனால இவங்க ரொம்ப பகையாக இருந்த ஜனங்களாகவே இருந்திருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலருக்கும் மோவாபியருக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை. எப்படி இருக்கிற சூழ்நிலையில தன்னுடைய தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு என்பதற்காக இந்த எலிமலேக்கு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போகக்கூடாத இடத்துக்கு செய்யக்கூடாத பயணத்தை செய்தான். இதுவரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இது அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நீங்க மனசுல வச்சிருக்கணும். அந்த தலைப்பு பாத்தீங்கன்னா கூடாத பயணம், ஏன் அதை செய்யக்கூடாதுன்றதுக்கான விளக்கம் இதெல்லாம். இப்ப அந்த தலைப்பினுடைய அடுத்த பகுதி அவர்கள் அனுபவித்த துன்பங்கள். அததான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இப்படியான பட்டணத்திற்கு எலிமலேக்கு தன் குடும்பத்தோடு சென்றதினுடைய விளைவுகளை அவர்கள் அனுபவித்தத பின்னாடி வரக்கூடிய 3, 4, 5 வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. தமிழ்ல ஒரு சொல் சொல்வார், கிணறு தோண்ட பூதம் கிளம்பிருச்சுன்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கிணறு தோண்ட பூதம் கிளம்பிருச்சுன்னு. அதாவது நம்முடைய நன்மைக்காக ஏதோ ஒன்னு செய்யணும்னு செய்ய போய் கிணறு எதுக்கு தோண்டுவாங்க? தண்ணீர் பஞ்சம் வருது, தண்ணீர் தேவை, ஆகவே கிணறு தோண்டி அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தலான்னு. ஆனா அதை தோண்ட போக அதுல இருந்து பல துன்பங்கள் வர ஆரம்பித்தா அது எவ்வளவு கஷ்டம். அந்த கதையாத்தான் இந்த எலிமலேக்கினுடைய குடும்பத்துக்கு நடந்து விட்டது. கூடாத பயணத்தின் கொடுமையான துன்பங்கள் என்கிற தலைப்புல 2வது பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த குடும்பமாக அவர்கள் அனுபவித்த கொடுமையான துன்பங்கள் என்னென்ன. ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல, அது உங்க காதுகளை நிக்கணும். எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கக்கூடாது, செய்யக்கூடாத காரியத்தை செய்யக்கூடாது. இந்த எடுக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்றது எதன் அடிப்படையில? கடவுள்
அவர் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு எதிராக. அத நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சு அதுக்கப்புறம் இவங்க செய்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு விலக்கி காட்ட போறேன். இவங்க என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தார்கள், அதனால என்னென்ன விளைவுகள் எல்லாம் வந்தது. மேலோட்டமாக ரொம்ப வேகமா அந்த வரலாற்றை வாசிச்சுட்டு போகும்போது இந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம கவனிக்க தவறிடுவோம். ஆனா வேதத்தை படிக்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிரசங்கங்கள்ல, பரிசுத்த ஆவியானவர் ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் பயன்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும், எவ்வளோ விளக்கங்கள் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்களை அதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவர்கள் அனுபவித்த கொடுமையான துன்பங்கள் என்ன. 3-5 வசனங்கள் அதை நமக்கு விளக்குகிறது. நான் பல தடவை இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். இவர்கள் அனுபவித்த துன்பங்கள் கொடுமையான துன்பங்கள். ஏன் அது கொடுமையான துன்பங்கள்னு துன்பமே கொடுமையானது தானப்பா, துன்பமே கொடுமையானது தானே, அதுல என்ன கொடுமையான துன்பம்னு நீங்க சொல்றீங்கன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். எல்லா துன்பங்களும் கொடுமையானவைகள் அல்ல. நிச்சயம் துன்பங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள் 2 வகையில இருக்கும். 2 வகை. ஒரு வகை தற்காலிக துன்பம், அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். இந்த தலைவலி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த தலைவலினால நம்ம கொஞ்சம் துன்பத்தை அனுபவிப்போம், வலி வேதனைகள் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது என்ன செஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். இது மாதிரி எத்தனையோ துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகலாம். இதெல்லாம் தற்காலிகமான துன்பங்கள். ஆனா சில துன்பங்கள் இருக்கு, அது நீங்கா துன்பங்கள். அது தொடர்ந்து நம்மோடையே இருந்து நம்மை துன்பப்படுத்தக்கூடியதாகவே நம்ம வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடியதாக இருக்கு. எது வரைக்கும்னா நாம மரிக்கிற வரையிலும். நாம எடுக்கிற ஒரு தவறான முடிவு, நாம செய்கிற ஒரு தவறான செயல் நம்முடைய மரணம் வரைக்கும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட துன்பங்களை நிரந்தரமான துன்பங்கள்னு சொல்லுவோம். அது ரொம்ப காலம் நம்ம கூட இருந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். அந்த துன்பங்களை அனுபவிக்கிற போதெல்லாம் நம்முடைய மனசாட்சி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்ப நம்ம ஒருவேளை யோசிப்போம், அந்த நேரத்துல நான் அந்த முடிவை எடுத்திருந்திருக்கவே கூடாது, என் வாழ்க்கையில நான் தவறு செஞ்சுட்டேன், அதை நான் செஞ்சிருந்திருக்க கூடாது, அந்த நேரத்துல ஒரு அவசரத்துல நான் அதை செஞ்சுட்டேன். ஆனா அன்னைக்கு நான் செஞ்ச அந்த தவறினுடைய விளைவை இன்றைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது தொடர்ந்து நம்ம கூடயே இருந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்படி தவறா செய்யற ஒரு காரியம் அடுத்தடுத்து தவறுதலான காரியங்களுக்கு வழிவகுக்கும். அப்ப அந்த நிரந்தரமான துன்பம்னு சொல்றேன் பாத்தீங்களா, அது நம்மோடயே இருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதை ஒன்ன தப்பா செய்ய போக தொடர்ந்து அடுத்து 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 தவறாவே காரியங்களை செய்து ஒவ்வொரு தவற்றுக்குமான துன்பங்களை நம்ம தொடர்ந்து அனுபவிக்க வேண்டியதாக அது நம்ம கூடவே வந்துட்டு இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன்ல, கிணறு தோண்ட பூதம் கிளம்பின மாதிரி. அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும்னு ஒண்ணு செய்ய போக அது பல துன்பங்களை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இங்க எலிமெலேக்கினுடைய வாழ்க்கையில நடந்ததும் அதுதான். அவங்க கொடுமையான துன்பங்கள்ல சிக்கி கொண்டார்கள். அவங்களுடைய எண்ணம் என்ன, இங்க பஞ்சம் வந்துருச்சு, சரி மோவாபுக்கு போய் அங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா நம்ம வாழலாம் நினைச்சு அங்க போக, அங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, துன்பத்துக்கு மேல துன்பம். அந்த துன்பம் எது வரைக்கும் போயிடுச்சுன்னா, எலிமெலேக்கினுடைய மரணம், மக்லோன் மற்றும் கிலியோனுடைய மரணம் வரைக்கும் போயிடுச்சு. அப்படி அவங்க என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சாங்க, அதனால என்னென்ன துன்பங்கள் எல்லாம் அனுபவித்தாங்கன்றதான் இப்ப நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசட்டும். கொஞ்சம் உங்க இருதயத்தை திறந்து இந்த வார்த்தைகளை கவனத்தோட எச்சரிக்கையோட கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் பேசுகிற போது நம்ம கேட்டு நாம அப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறோமான்றதை சிந்தித்து மனம் திரும்புகிற போது ஆண்டவர் எப்பவுமே வாழ்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, மற்றவர்கள் செய்திருக்கிற தவறுகள் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாடங்களை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் அதை செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இவங்க என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தார்கள், அப்படி செஞ்சதுனால என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார்கள். முதலாவது தவறு, இவங்க செஞ்ச முதலாவது தவறு கர்த்தரை விட்டு தூரம் போனது. கர்த்தரை விட்டு தூரம் போனது.
அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம்ல அப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க போன இடம் கர்த்தர் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. கர்த்தர் இல்லாத இடம்னா நீங்க நினைச்சிடக்கூடாது கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் என்று வேதம் சொல்லுது. அவர் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. ஆனா இங்க கர்த்தர் இல்லாத இடத்திற்கு போயிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிற போது, இவர்கள் வாழ்ந்த தேசம் கர்த்தருடைய தேசம். அவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற தேசம், கர்த்தர் தங்கி வாசம் பண்ணுகிற தேசம். அந்த தேசத்தை விட்டு பேய்களும் பிசாசின் குடியிருப்பும் புறதெய்வ வழிபாடுகளும் சிலைகளும் நிறைந்த ஒரு தேசத்திற்கு இவர்கள் போனார்கள். அது அவங்க செய்திருக்கவே கூடாது. கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்கள் இதை தவற செய்யவே கூடாது. அது இவர்கள் செய்த முதல் தவறு. போனது மட்டும் இல்லைங்க, ஒரு பஞ்சத்துக்காக பிழைக்க போனா கொஞ்ச காலம் அங்க இருந்துட்டு வந்துடணும். இதுக்கு முன்னாடி பஞ்சம் வந்த போது ஆபிரகாம் பயணித்து போயிருக்கிறார். அவருடைய முன்னாடி மூதாதையர்கள் எல்லாம் பாக்குறோம், பஞ்சத்துக்காக பிழைக்க போய் அவங்க திரும்பி தங்களுடைய பட்டணத்துக்கு வந்துருவாங்க. ஆனா இந்த குடும்பம் செய்த ஒரு தவறு என்னன்னா, 2வது வசனம் கடைசி வார்த்தை பாத்தீங்கன்னா, அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே இருந்து விட்டார்கள். அந்த இருந்து விட்டார்கள் என்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த புறஜாதி மக்களுக்கு மத்தியில் வாழ பழகி கொண்டார்கள். எங்க போச்சு பாத்தீங்களா அந்த குடும்பத்தினுடைய நிலை? கர்த்தர் வாசம் பண்ணுகிற அவருடைய வாக்குத்தத்தத்தின் பூமியை விட்டு பிசாசு குடியிருக்கிற பட்டணத்துல போய் அங்கு அவர்கள் இருந்து விட்டார்கள். அதாவது புறஜாதி மக்களுடன் சேர்ந்து அவர்களோடு ஒன்றித்து வாழ பழகி கொண்டார்கள். இவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு அவர்களோட வாழ பழகி கொண்டார்கள். எப்படிங்க இதை எவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இவங்க அங்க போனாலும் கடவுளுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்திருக்க மாட்டார்களா அப்படின்னா, நீங்க வசனங்களை தெளிவா வாட்சி பாத்தீங்கன்னா அந்த வசனம் அதுக்குரிய பதில சொல்லும். இதெல்லாம் நமக்கு நிறைய பாடங்களை கத்துத்தருது. இதை விளக்குன பிறகு அந்த பாடங்களுக்கு வர்றேன் பாருங்க. இவங்க எலிமலைக்கும் அவருடைய குடும்பமும் அங்க போய் அங்க எவ்வளவு பக்தியா வாழ்ந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க போய் பாத்தீங்களா? நான் பாக்கலங்க, நான் அப்ப பிறக்கவே இல்லை. ஆனா வேத வசனத்தை கவனிச்சு பார்க்கிற போது இந்த ஜனங்கள் எவ்வளவாக கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்கள் அந்த புறஜாதி மக்களோடு எப்படி சேர்ந்து வாழ பழகி கொண்டார்கள் என்பதை வேதம் சொல்லுது. இவங்க அந்த புறஜாதி மக்களோடு சேர்ந்து வாழ பழகாம, அவர்களோடு உடன்படாம, அவர்கள் செய்த காரியங்களுக்கு உட்படாமல் இருந்திருந்தா பொண்ணு கொடுப்பானா? பொண்ணு கொடுப்பானா? யோசிச்சு பாருங்க. 4வது வசனத்துல அங்க பாக்குறோம், அவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். பெண் கொண்டார்கள். ஒரு திருமண பந்தத்துல வரணும்னா அப்ப அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அந்த புறஜாதி மக்களோடு சேர்ந்து வாழ பழகி கொண்டார்கள்ன்றத பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதத்தான் அந்த இருந்து விட்டார்கள்ன்ற வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்படி போனதால அவர்கள் அனுபவித்த முதல் துன்பத்தை பற்றி 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 3வது வசனம் ஆரம்பமே சொல்லுது, நகோமியின் புருஷனாகிய எலிமலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். அந்த குடும்பத்துக்கு கிடைத்த முதல் பயங்கரமான அடி. பயங்கரமான அடி. இத சாதாரணமா எடுத்து கடந்து போகக்கூடாது. எத்தனையோ முறை வாசிச்சிருப்போம். வாசிக்கும் போது நம்ம இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம். எலிமலைக்கு செத்து போயிட்டாரா, ரைட், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்னா ஈஸியா கடந்து போக ஆரம்பிப்போம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் அதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு அனுபவிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இருக்கிறது அவங்களுடைய சொந்த தேசத்துல இல்ல, பிழைக்க போன இடத்துல குடும்ப தலைவன் இறந்து விட்டான். ஒருவேளை தன்னுடைய நாட்டுல இந்த துன்பம் வந்திருந்தாலே அவங்களால அதை தாங்கி இருக்க முடியாது. இந்த அந்நிய தேசத்துல, அதாவது பஞ்சம் பிழைக்க போன இந்த இடத்துல இப்படி நடந்தா அது எத்தனை கொடுமையாக அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கும்ன்றத சிந்தித்து பாருங்க. நகோமி இப்பொழுது கணவனை இழந்து தனித்தவளானாள். ஒரு கணவனை இழந்த பெண்ணினுடைய துன்பத்தை வார்த்தைகளால நம்ம வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. அது ரொம்ப துன்பம். அந்த வாழ்க்கை ரொம்ப துன்பம்.
அந்த பெண் தனியாக இருந்து குடும்பத்தை நடத்துவது எத்தனை சிரமமான காரியம்ன்றதை நீங்க சிந்தித்து பாருங்க. அந்த குடும்பத்தினுடைய முழு சுமையும் அந்த பெண் மேல் விழுந்துவிடும். ஒரு பக்கம் சுமை இருக்க, இன்னொரு பக்கம் தனக்கு பாதுகாப்பாக ஆறுதலாக இருந்த கணவன் இப்பொழுது தன்னோடு இல்லை. இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆணையும் பெண்ணையும் படைத்து, கவனிக்கிறீங்களா, கடவுள் அந்த திருமண உறவுல கொண்டு சேர்த்ததினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உலகம் என்ன சொல்லுது? உலகத்தினுடைய சிந்தனையே வேற. பெண் எனக்கு அடிமையானவர், நான் சொல்றத கேட்கறதுக்கு என்னுடைய வேலைக்காரி மாதிரி, என்னுடைய சுகத்துக்கும் என்னுடைய தேவைக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தான் இந்த பெண் என் கூட இருக்கிறான். இது பிசாசினுடைய சிந்தனை, உலக மனிதர்களுடைய சிந்தனை. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பெண் திருமண உறவுல இணைக்கப்படுகிற போது அந்த ஆணினுடைய சரீரமாக மாறிவிடுகிறாள். ஆண்டவர் ஏவாளை படைத்த போது ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருக்கும்படி படைத்தார். அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கொருத்தர் அரசனையாக, உறுதுணையாக, ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தாசையாக இருந்து வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதான் திருமணம். ஆணும் பெண்ணும் அப்படிதான் இணைக்கப்படுறாங்க. அப்படி இணைக்கப்பட்ட அந்த இணைப்புல தனக்கு துணையாக, அதாவது நகோமிக்கு துணையாக, பாதுகாப்பாக, அவ கஷ்டப்படுற நேரம் அவளுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய அந்த கணவன் இப்பொழுது இல்லை. நகோமிக்கு எவ்வளவு கொடுமையான துன்பமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எத்தனையோ மரணங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கணவரை இழந்த அந்த பெண்களுடைய கண்ணீர் எவ்வளவு கொடுமையான தெரியுமா? நேத்து என் ஒய்ஃபோட ஒர்க் பண்ற ஒரு ஏடி இறந்துட்டார். ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்க பார்த்தா அவருடைய அம்மா உட்கார்ந்து அப்படி அழுகுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அவருடைய மனைவி, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற சூழ்நிலைகள் எல்லாம் விடுங்களேன், அந்த மனைவியினுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோடே இருந்த தன்னுடைய கணவன் இப்ப இல்லை. வீட்டில் இருக்கும் போதும் வெளியில போகும் போதும் எதை பேசினாலும் எல்லாமே கணவனை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குமே. அந்த பெண்ணுக்கு அது எவ்வளவு பெரிய வேதனையா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நினைச்சு 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 எத்தனை துன்பங்களை நகோமி அனுபவித்திருப்பான். சொல்ல வார்த்தையில இல்லை. கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் நகோமி. இது அவர்கள் அனுபவித்த முதல் கொடுமை. முதல் கொடுமையே பயங்கரமானது. சரி, இவங்களுடைய துன்பம் இதோட நின்றுச்சா அப்படின்னா இல்ல. ஒண்ணு போக அடுத்தது வந்ததுன்ற மாதிரி தொடர்ந்து துன்பங்கள் வர ஆரம்பித்தது. இந்த எலிமலைக்கு இறந்த பிறகு குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் நகோமியின் மேல் விழுந்தது. பொறுப்பேற்று நடத்தக்கூடிய சூழ்நிலையில நகோமி இப்ப தள்ளப்பட்டு விட்டால், இப்பொழுது அவளுக்கு 2 பாதை இருக்கு. 2 பாதை இருக்கு நகோமிக்கு முன்னாடி. கணவன் இறந்து விட்டான், 2 மகன்களோடு இருக்கிற போது இப்போ நகோமி சூஸ் பண்ண வேண்டிய 2 பாதை நகோமிக்கு முன்னாடி இருக்கு. ஒன்னு, தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மறுபடியும் எங்க போயிடணும்? தன்னுடைய தேசமாகிய பெத்லெஹேமுக்கு போயிடணும். இன்னொன்னு, இதே தேசத்துல, மோவாப் தேசத்துல அங்கேயே தங்கிடணும். எப்பவுமே வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படி ரொம்ப இடுக்கமான நேரத்துல 2 டெசிஷன்ல ஏதாவது ஒன்னை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நகோமிக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நகோமி ஒருவேளை சரி, என்னுடைய கணவர் இறந்து விட்டார், இப்ப எனக்கு ஆறுதல் இல்லை, இங்க எனக்கு துணையும் இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு என்னுடைய பட்டணமாகிய பெத்லெஹேமுக்கு போயிடணும்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தா அது ஒரு நல்ல முடிவா இருந்திருக்கும். ஆனா நகோமி என்ன முடிவு எடுத்தா தெரியுமா? அவள் மோவாப் தேசத்திலே தங்கி விடுவது என்று அவள் முடிவெடுத்து விட்டாள். நகோமி மோவாப் தேசத்திலே தங்கிவிட முடிவு செய்தாள். அங்கு தங்கினது மட்டும் இல்லாம, அது ஒரு தப்பு. அங்க தங்கி இருந்திருக்க வேண்டாம். அங்க தங்கிட்டா, தங்கினது மட்டும் இல்லாம அடுத்து ஒரு செயலை, செய்யக்கூடாத செயலை செய்து விட்டா பாருங்க. அது அடுத்த துன்பத்தை கொண்டு வந்துச்சு பாருங்க. அப்படியே அது ஒரு சுழல் மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. அப்படி என்ன அவங்க செய்யக்கூடாத செயலை செஞ்சாங்க? 2வது தப்பு என்ன தெரியுமா? 4வது வசனத்துல பார்த்தோம்னா, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள்.
அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். இவங்க செய்யக்கூடாத இரண்டாவது காரியம், இவங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்னா, மோவாபியரில் பெண் கொண்டார்கள். வேதம் சொல்லுது இதையும் இவங்க செஞ்சிருந்திருக்க கூடாது. உங்களுக்கு புரியுதாங்க? இந்த லைஃப பாருங்களேன், இந்த ஃபேமிலியோட இந்த டிராவல கொஞ்சம் பாருங்க. ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போன இடத்துல ஒரு சுழல்ல மாட்டின மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருது. ஒரு பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு இவங்க செய்யற அடுத்த பிரச்சனை அது இன்னும் மோசமானதாக போய் இன்னும் துன்பத்தை கொண்டு வருது. இது ஒரு சுழல் மாதிரி மாறிவிட்டது. ஏன் இவங்க இந்த தப்ப செஞ்சிருந்திருக்க கூடாது? மோவாபிய பெண்களை ஏன் இவங்க திருமணம் செய்திருக்க கூடாதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் புறஜாதி மக்களோடு திருமண உறவில் ஈடுபடக்கூடாது என்று ஆண்டவர் நேரடியாக கட்டளையிட்டிருக்கிறார். இது தெரியாத மக்கள் இல்ல இந்த நகோமி. இஸ்ரவேலின் தேவன் யார் என்பது நகோமிக்கு நல்லா தெரியும். அந்த தேவனை எப்படி ஆராதிக்கணும்ன்றது தெரியும். அவருடைய வழிகள் எல்லாம் தெரியும். நான் கடவுளுடைய உடன்படிக்கையின் பிள்ளையாக இருப்பதனால ஒருபோதும் புறஜாதி மக்களோட திருமண உறவுல ஈடுபடக்கூடாதுன்றதும் நகோமிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நகோமி நினைத்திருக்கலாம் ஒருவேளை, சரி இந்த தேசத்துலதான் நம்ம தங்கி இருக்க முடிவு பண்ணிட்டோம், நம்முடைய 2 பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்தினுடைய பெண்களை திருமணம் செய்து வைத்து அவர்கள் மூலமாக வரப்போகிற பேர குழந்தைங்க மூலமாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். என்னுடைய கணவனை இழந்த அந்த துன்பத்திலிருந்து நான் கொஞ்சம் விடுபடுவதற்கு அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்னு நினைச்சு நவோமி அதை செய்திருக்கலாம். ஆனா அது செய்திருக்க கூடாது. அது 2வது தவறு. யாத்திராகமம் 34வது அதிகாரம். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மோசேக்கு கொடுத்து அந்த மோசே அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விவரிக்கிற போது அங்கு தெளிவாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 15-16 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவன் கூட சேராத, அவன் கூட பழகாத. அப்படி பழகுனா அவனோட உடன்படிக்கை பண்ணனா அவன் செய்கிற காரியத்துக்கெல்லாம் உன்னையும் கூப்பிடுவான், நீயும் அங்க போக வேண்டியது இருக்கும். அவன் செய்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நீயும் பங்கடைய வேண்டியது இருக்கும். அதை நீ செய்யாதன்னு ஆண்டவர் சொல்றார். 16வது வசனத்துல பாருங்களேன், அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொல்லுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? நீ ஒருபோது என்ன செய்யக்கூடாதுன்னா புறஜாதி பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. உபாகமம் 7வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, உபாகமம் 7:3-4 மறுபடியுமாக கடவுள் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தும்படி ஞாபகப்படுத்தும் புத்தகமாக இந்த உபாகமத்துல மோசே சொல்லுகிற போது சொல்லுகிறத பாருங்க. அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொடாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நேரடியான கட்டளை. நீ செய்யாத, நீ செஞ்சா என்ன செய்வாங்க? அந்த ஸ்திரீகள் உன்னை வழிவிலக பண்ணுவார்கள். தங்கள் தேவர்களை ஆராதிக்க உன்னை வழிவிலக பண்ணுவார்கள். உன் குமாரரும் வேற வழி இல்லாம மனைவியினுடைய பேச்ச கேட்டு அந்த தேவர்களை ஆராதிக்க போயிருவான். அது என்னுடைய பார்வைக்கு கோபமா வந்துடும். அவ்வளவு சொல்லியும் நீ இப்படி செஞ்சு போனா கோபம் வருது. அதனால என்ன ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அந்த கோபத்தினால உன்னை தண்டிப்பேன்னு சொல்லல. என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்காரு? கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். கடவுளுடைய வார்த்தை.
நீங்க இன்னும் பழைய ஏற்பாட்டுல பல இடத்துல கன்கார்டன்ஸ் எடுத்து வாட்சி பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு, அதை செய்யவே கூடாது. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய புறஜாதி மக்களுக்கு மத்தியில சிதறடிக்கப்பட்டதுக்கும் தோல்வி அடைஞ்சதுக்கும் வெகுவாக அழிந்து போனதுக்கும் இந்த கட்டளையை மீறினதுதான் காரணம். இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய ஜனம். அவன் ஒருபோதும் புறஜாதி பெண்களோடு சேரக்கூடாது, திருமண உறவுல செய்யக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த பாலாக் பிலேயாம ஏற்பாடு செய்த போது பிலேயாம கர்த்தர் தடுத்துட்டார், சபிக்க விடாம பண்ணிட்டார். ஆனா பிள்ளையாம் போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருவான்னா, கவனிங்க, நல்லா கவனிங்க, வாலிபர்களா இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, காதை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. பிள்ளையாம் என்ன சொல்லிட்டு போயிருவான்னா, இந்த ஜனத்தை நீ என்ன செஞ்சாலும் தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர்களுடைய தேவன். நீ ஒன்னு செய்யலாம், என்ன செய்யணும் தெரியுமா, அந்த கடவுளுக்கும் இவர்களுக்குமான அந்த இணைப்பை உடைச்சிட்டேன்னா இவர்களை நீ விரட்டிடலாம். அப்ப அந்த உடைக்கிறதுக்கு அவன் கொடுத்த ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா, மோவாபின் பெண்களை அனுப்பிவிடு. அந்த சம்பவம் எல்லாம் வேதத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம். சோ மோவாபியரோடு இவர்கள் அந்த விபசார காரியத்தை செய்ய போக கர்த்தருடைய கோபம் உண்டு. அன்னைக்கு அங்க பயங்கரமான அழிவு எல்லாம். இது மாதிரி எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளை எல்லாம் மீறி செயல்படுகிற போது கர்த்தருடைய தண்டனை வரும். தண்டனை மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, சீக்கிரத்திலே அவர்களை அழிப்பேன். இந்த பாவம் எப்பேற்பட்ட மனுஷனையும் விலை செய்யும். நீங்க நினைக்காதீங்க அதெல்லாம் நான் ரொம்ப கோமா நின்றுவேன், நான் என் வாலிப வயசுல நான் உறுதியா நின்றுவேன். கர்த்தருடைய கிருபை மட்டும் உங்களை பாதுகாக்கலன்னா அது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே நான் நிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப அது ஆபத்து, எப்பனாலும் விழுந்துடலாம். ஏன் தெரியுமா, ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக இருந்த சாலமோனே இதுல விழுந்து போயிட்டான் தெரியுமா. வேதம் சொல்லுது, நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா, அது நமக்கு தெரியும். சாலமோன் அவன் அந்நிய பெண்கள் மீது ஆசைப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையையும் மீறி இந்த கட்டளையையும் அவன் மீறினதுனால அவனுடைய வாழ்க்கையில கடைசி பகுதி அவனுடைய அந்நிய பெண்களுடைய தெய்வங்களை வழிபடவும் அந்த தெய்வங்களுக்கு ஆலயத்தை கட்டவும் போயிடுச்சு. அவனுக்கு இருந்த ஞானத்தை போல இந்த உலகத்துல யாருக்கு இருக்கு? உங்களுக்கு எனக்கும் சாலமோனுடைய ஞானத்துல, சாலமோனுக்கு 100% இருந்துச்சுன்னா நமக்குலாம் 0.00 100 ஜீரோ போட்டு 1 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான் இருக்கு. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? அதாவது 1 போட்டு பின்னாடி 100 சைவர் போட சொல்லல, 0 போட்டு புள்ளி வச்சு 100 ஜீரோ போட்டு அங்கிட்டு 1 போடுங்க. அப்படின்னா அதெல்லாம் அந்த ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. நமக்கு ஞானமே இல்லை. நான் அதெல்லாம் திருமணம் பண்ணி மாத்திருவேங்க. எங்க மாத்துவ? ஆண்டவர் எவ்வளவோ சொல்ல சொல்ல அதெல்லாம் காதுல கேட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த வாலிப பருவத்துல வரக்கூடிய அந்த கண்களின் இச்சை, ஒரு விதமான ஒரு கவர்ச்சி, அதுல போய் என்ன செஞ்சிடறது? ஆண்டவருடைய கட்டளை நல்லா தெரியும். ஆண்டவர் விசுவாசித்திருந்த போதிலும் அந்த நேரத்துல மதி மயங்கி புத்தி கெட்டு ஒரு புறஜாதியான கடவுள் அறியாத ஒரு பையனையோ பொண்ணையோ தெரிவு செய்து வாழ்க்கையில திருமணமும் நடந்தா அந்த வாழ்க்கை அவ்வளவுதான், க்ளோஸ். அந்த பெண் அந்த பையனையோ அந்த பையன் அந்த பெண்ணையோ மாற்றுவதுன்றது முடியாத காரியம். எங்கோ ஒரு இடத்துல அரிதிலும் அரிதாக கடவுள் இரக்கம் பாராட்டி ஒரு உதவி செய்திடலாம். ஆனா நீ செய்யும் போதே கடவுளுடைய கட்டளையை தெரிஞ்சு துணிகரமா தானே செய்யற, செய்யாதன்னு சொல்றாரு. கடவுளுக்கே சவால் விடுறது, நான் மாத்தி காட்டுறேன் ஆண்டவரே, அப்படிதான் செய்யக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். சாலமோன் என்ன நினைச்சிருப்பான், இது என்ன பெருசா வந்துட போதா? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை எடுத்து நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அதோடு அவன் என்ன செஞ்சான் பாருங்க, சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். ஜீவனுள்ள ஒரே தேவனை ஆராதித்து வந்த இந்த சாலமோன் ஞானி பாருங்க,
புறஜெய்வ வழிபாடு உடையவனாக போயிட்டான். அதோட கூட பாருங்க, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோவுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். நீங்க அந்த எல்லாருக்காகவும் செய்தான்ற அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவனுக்கு மனைவி எத்தனை பேரு? 1000. மனைவி எத்தனை பேரு? மறுமனையாட்டிகள்னு சொல்லுவோம்ல, மனைவி 300 பேரா, மறுமனையாட்டிகள் 700 பேர், ஏறக்குறைய 1000 பேர். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இப்படி செஞ்சிருந்தான்னா எவ்வளவு கோயில்களை கட்டியிருப்பான், எவ்வளவு பூசாரிகளை ஏற்படுத்தி இருப்பான், இவன் வாழ்க்கையில எங்க போய் நின்றுப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமா இருந்த அந்த மனுஷன், இதே மனுஷன் தான் கேட்டான், ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். செல்வம் வேணுமா, அது வேணுமா, எதிரிகள் முன்னாடி நிக்க முடியாத அளவுக்கு பலம் வேணுமா? ஆண்டவரே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். அப்படி கேட்ட அந்த மனுஷன் எவ்வளவு புத்தீனமான காரியத்தை செஞ்சு, அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எங்க 8வது வசனத்துல தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான், அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்தார். 9வது வசனத்துல ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, ஆண்டவர் விடலங்க, தப்பு செஞ்சு போகும் போதும் நல்லா கவனிச்சு பாருங்க, அதான் தேவன். நீ தப்பு செய்யக்கூடாது, நீ போற வழி தவறு, நீ திருந்து. ஆண்டவர் சாலமோனுக்கு எத்தனை முறை? 2 முறை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ ஆண்டவர் சொன்னாரே நீ அந்நிய பெண்களை திருமணம் செய்யாதன்னு, அதனுடைய வலிமை என்ன தெரியுமா? நிறைய பலசாலிகள் இதுலதான் வீழ்ந்து போனார்கள். சிம்சோனும் இதுலதான் வீழ்ந்து போனா. அவனுக்கு என்னையா வேலை தெலீலால் மடியில? தெலீலால் கண்ண கசைக்கு அழுத உடனே ரகசியத்தை சொல்லிட்டானா இல்லையா? பிடிச்சானுதா பாருங்க, குடுமையை பிடிச்சு மண்டைய மொட்டை அடிச்சு, அவ்வளவுதான் அவன் பலம் அவனை விட்டு போயிடுச்சு. என்னென்னலாம் சித்திரவதை பண்ணானுங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்கன்னு யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? சரி, நீங்க யோசிக்கணுங்க, புரியணுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை கட்டளையிட்டு இருந்தா அதை துணிகரத்தோடு மீறி செய்கிறது உங்களுக்கு ஆபத்தை தாங்க கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தர் சொல்லாதது இல்லையே, அவர் தான் இவ்வளவு தெளிவா சொல்றாரே. சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு மோசமா போயிருச்சுன்னு. இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பாவத்தின் காரணமாக தான் இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்டது. இதெல்லாம் நகோமிக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? சொல்லுங்க, நகோமிக்கு இதெல்லாம் தெரியாமலா இருந்திருக்கும்? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்து, ஆண்டவருடைய கட்டளை நல்லா தெரிஞ்சிருந்து, ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், அந்நிய ஜனத்தினிடத்திற்கு நீ உடன்படிக்கை பண்ணாதே, அந்நிய பெண்களை திருமண பந்தத்தில் சேர்க்காதே என்று சொன்ன ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் அறிந்திருந்து துணிகரத்தோடு அதை மீறி செயல்பட்டதின் காரணமாக நகோமியினுடைய வாழ்க்கையில மறுபடியும் துன்பந்தாங்க. 2வது செஞ்ச தவறு என்ன? இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். 2 தப்பு பார்த்துட்டோம். முதல் தப்பு என்ன? அவங்க மோவாபிலேயே வாழ்ந்து விட்டார்கள், அங்க வாழ பழகி கொண்டார்கள். அது முதல் தவறு. 2வது தவறு, எலிமலேக்கு இறந்த உடனே மோவாப் பெண்களை திருமண பந்தத்தில் கொண்டு வந்தது. 3வது தவறு என்ன தெரியுமா? திருமணமான பிறகு தொடர்ந்து மோவாபிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். 10 வருஷம். அதாவது தன்னுடைய 2 மகன்களுக்கும் திருமணம் செய்த பிறகு, ஓர்பாலையும் ரூத்தையும் திருமண பந்தத்தில் கொண்டு வந்த பிறகு, நகோமியும் 2 மகன்களும் 2 மருமகளும் மோவாப் தேசத்துல எத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்கன்னா 10 வருஷம் இருந்திருக்காங்க.
அதாவது கர்த்தரும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய ஆலயமும் அவரை ஆராதிக்கக்கூடிய அந்த செயல்களும் இல்லாத இடத்துல வெகு நாட்களாக தங்கி இருக்கிறார்கள். இது அடுத்த தவறு. இது இவர்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் பாதிச்சிருக்குன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கடவுள் அறியாத அந்த ஜனங்களுடைய ஈடுபாடு இவங்களோட எப்படி இருந்திருக்கும்? பெண்ணை கொடுத்துட்டாங்க, திருமண பந்தத்துல வந்தாச்சு, ஒரு அந்நிய சனத்திரத்தை எடுத்தாச்சு. அவங்க சொல்ற காரியத்துக்கெல்லாம் இவங்க உடன்பட்டு தான் ஆகணும், அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அந்த நிலைமைக்கு இவர்களுடைய வாழ்க்கை போய்விட்டது இப்போ. சோ அந்த அந்நிய பெண்களை திருமணம் செய்ததின் காரணமாக இந்த நகோமியினுடைய குடும்பத்தினுடைய நடத்தை, வாழ்க்கை நடத்தைகள் எல்லாம் மாறிடுச்சு. அவர்கள் செய்கிற பல தவறான செயல்களுக்கெல்லாம் இவர்களும் உடன்பட வேண்டியது இருந்தது. ஒருத்தர் என்ற சொன்னார், தெரியாம தலைய ஆட்டி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டேயா, இன்ன வரைக்கும் என் ஊர்காரங்க என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, கடவுளுக்காக வைராகியம் பாராட்டி வாழ்ந்துட்டு மகனுக்கு பெண்ணு வேணும்னு போய் ஒரு புறதெய்வ கோயில்ல போய் நின்னா அதை பார்த்த ஜனம் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? அது விட சாகிற வரைக்கும் சொல்லி காமிப்பான். நீங்க போய் ஏதாவது சொன்னீங்கன்னா, ஏய் நீ எனக்கு அப்படி சொல்ற, உன் பையன் கல்யாணத்துல நீ போய் அந்த கோயில நின்னது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப என்ன செய்வீங்க? அப்படி ஒரு அந்நிய பெண்ணை கொண்டு வந்து சேர்த்த பிறகு நான் விசுவாச வாழ்க்கையில இருக்குன்னா எவ்வளவு இடத்துல அவங்களோட இணங்கி போக வேண்டியது இருக்கும், எவ்வளவு இடத்துல அவங்களோட விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும், அனுசரிச்சு போக வேண்டியது இருக்கும். புரியுதா உங்களுக்கு நகோமியினுடைய வாழ்க்கை எப்படி போச்சுன்னு? இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது அவர்களுடைய தேசத்துல இல்ல, மோவாப் தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுடைய தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த சூழ்நிலை எப்படி மாறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு வாக்கப்பட்டா கடி வாங்கி தான் ஆகணும், கழுதைக்கு வாக்கப்பட்டா மிதி வாங்கி தான் ஆகணும். இது சரியான வார்த்தை. நாய்க்கு வாக்கப்பட்டா, இந்த வாக்கப்பட்டான்னா திருமணம் பந்தம்னு சொல்றோம்ல, அதான் நம்ம இந்த தமிழ்ல சொல்லுவாங்க. நாய்க்கு வாக்கப்பட்டா கடி வாங்கித்தான் ஆகணும், கழுதைக்கு வாக்கப்பட்டா மிதி வாங்கித்தான் ஆகணும். இதெல்லாம் சொன்னாங்களா இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் டைப் பண்ணும் போது எனக்கு இது ஞாபகத்துக்கு வந்தது, எங்கேயோ வாசிச்சது கேட்டது. அப்படித்தான் இவங்களுடைய சூழ்நிலை இப்ப போயிடுச்சு. அவ என்ன சொன்னாலும் அதுக்கு இணங்கி போகக்கூடிய ஒரு சூழல்ல இவர்களுடைய வாழ்க்கை போய்விட்டது. அதனாலதான் யோசிக்கணும், எதுக்கு வாக்கப்பட போறோன்றதுல கவனமா இருக்கும். வாக்கப்படக்கூடாததுக்கு வாக்கப்பட்டுட்டோம்னா அதனுடைய விளைவுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷம், ஏறக்குறைய 10 வருஷம் அந்த மோவாப் தேசத்திலே தங்கி விட்டார்கள். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்பவும் அவர் பேசிக்கிட்டே இருக்கிற தேவன். சொல்லி சொல்லி கொஞ்ச காலம் நமக்கு என்ன ஆகுன்னா, ஓ இப்ப நான் ரெஸ்ட் ஆயிட்டேன், எனக்கு இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேன், அப்போ நல்லா இருக்கிறேன், நான் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன், எல்லாம் ஓகே ஹாப்பி. ஆண்டவர் விட்டுட்டார். எது வரைக்கும்? ஏறக்குறைய 10 வருஷம் வரைக்கும் விட்டுட்டு மறுபடியும் படிச்சார். இதுக்கிடையில ஆண்டவர் பேசாம இருந்திருப்பாரா? எத்தனையோ செயல்களை புறஜாதி வழிப்படி அவங்க செய்ய போகிற போதெல்லாம் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிற இவர்களுடைய மனசாட்சியின் மூலமாக கர்த்தர் பேசாமல் இருந்திருப்பாரா? சாலமோனுக்கு 2 விச தரிசனமாகி இதை செய்யாதப்பான்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமா செய்திருப்பார். நகோமியினுடைய இருதயத்துல பேசி இருப்பார். அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருந்த விளைவு அனுபவிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு துன்பம் வந்தது. என்ன துன்பம்? 5வது வசனத்துல பாக்குறோம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். நீங்க பாருங்க, இந்த ஆபத்து, இந்த துன்பம் எல்லாம் ஏதோ கை போச்சு கால் போச்சுன்ற மாதிரி இல்ல, தலையே போச்சு, உயிரே போச்சு. அப்படிப்பட்ட துன்பங்களை தான் இந்த குடும்பம் அனுபவித்திருக்கிறது. இந்த மக்லோன் கிலியோன்ற பேருக்கே சிக்னஸ் தான் அர்த்தமா, ரொம்ப பலவீனமானவர்கள். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த 10 வருடங்களுக்குள்ளாக நகோமி தன்னுடைய கணவனையும் 2 பிள்ளைகளையும் மரிக்க கொடுத்து தனித்தவளானாள் என்று வேதம் சொல்லுகிறது. இது இன்னும் எத்தனை கொடுமை பாருங்க. புருஷன் தான் போயிட்டாரு,
பிள்ளைங்க மூலமாவது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது பிள்ளைகளும் போயிட்டான். வேதம் சொல்லுது 5வது வசனத்துல, அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அந்த துன்பம் எப்படிப்பட்ட துன்பமா இருந்துச்சு தெரியுமா நகோமியினுடைய வாழ்க்கையில? பின்னாடி மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு போன பிறகு நகோமி சொல்றத பாருங்க. ரூத் 1வது அதிகாரம் 19-21 வசனங்கள்ல, ரூத் 1:19-21, அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அந்த இருவர் யாரு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். நகோமியும் ரூத்தும். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால். புத்தி எப்ப வந்திருக்கு பாருங்க. புருஷன் போய் 2 பிள்ளைங்க போய் அங்கிருந்த காலங்கள் எல்லாம் துன்பத்துக்கு மேல துன்பத்தையும் வேதனைக்கு மேல வேதனையும் அனுபவித்த பிறகு தன்னுடைய தேசத்துக்கு இப்போ பாருங்களேன், பிள்ளைங்க இறந்த பிறகு 2 வழி. அடுத்த ஒரு வழி, ஒன்னு மோவாபிலே தங்கிடணும் அல்லது பெத்லெகேமுக்கு போகணும். இப்போ நகோமி எடுத்த முடிவு என்னன்னா பெத்லெகேமுக்கு போக. பெத்லெகேமுக்கு திரும்பியதால் நகோமியினுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை பார்க்கலாம். ஆனா அங்க வந்த உடனே என்ன சொல்றா அதுல பாருங்களேன், எத்தனை முறை கர்த்தர், எத்தனை முறை சர்வ வல்லவர். பின்னாடி இந்த வசனங்களுக்கு விளக்கம் பார்க்கும்போது அதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்லுகிறேன். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டு பண்ணினார். எவ்வளவு வேதனை இருந்தா அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? எல்லாரும் பார்த்து பேசியிருப்பாங்களா இல்லையா? என்னம்மா நீ பஞ்சம்பளைக்கு போய் உன் கணவனையும் பலி கொடுத்து 2 மகன்களையும் பலி கொடுத்து இப்படி வந்து நிக்கிறியம்மா, உன் உருவமே அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஆமா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்திருக்கிறார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்ப வெறுமையா திரும்பி வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி அவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறார். இந்த கிளேசப்படுத்தினா துன்பப்படுத்தி இருக்கிறார் அர்த்தம். நான் ரொம்ப வேதனைகளை அனுபவிக்கிறதுக்கு அவர் என்னை விட்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அனுபவித்த துன்பங்கள் தான் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, சின்னது இல்ல. அது வாழ்க்கை முழுசாக நினைக்கிட்டே இருக்கக்கூடிய துன்பங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா, சில துன்பங்கள் வரும், கடந்து போகும். ஆனா சில துன்பங்கள் வாழ்க்கை முழுசும் கூடயே இருந்து வேதனையை கொடுக்கக்கூடியது. நகோமியினுடைய குடும்பம் அப்படி அனுபவிச்சு முதல்ல எலிமலேக்கு போய், அதுக்கப்புறம் மக்லோன் கிளியோன் போய், இப்ப நகோமி அந்த துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறவளாக தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிறாள். இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க அனுபவிச்ச அந்த துன்பங்களுக்கு எல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். முதல்ல இவங்க செய்திருக்க கூடாத பயணத்தை செய்தார்கள், செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஒரு புறஜாதி மக்களோட போய் அங்க அவங்க அந்யோன்யப்பட்டு அங்க அவங்க வாழ பழகி கொண்டார்கள். தன்னுடைய கணவனை பறி கொடுக்கிறாள், அப்பவும் அவளுக்கு புத்தி வரல. அப்பவாவது தன்னுடைய மகன்களை கூட்டிட்டு தேசத்துக்கு வந்திருக்கணும், இல்ல தொடர்ந்து அங்கேயே வாழ்கிறாள். அது அடுத்த தவறு. வாழ்ந்தது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பெண்களை, புறஜாதி பெண்களை கர்த்தருடைய நேரடியான கட்டளைக்கு எதிராக பாவம் செய்து தன்னுடைய மகன்களுக்கு பெண்களை கொடுக்கிறாள். அது அடுத்த தவறு. அங்க 10 வருஷத்துக்கிட்ட தங்கிட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் விசாரிக்கிறார், மக்லோன் கிளியோன் இறந்துப்பான். செய்யக்கூடாத பயணத்தை செய்ததும், செய்யக்கூடாத செயல்களை கர்த்தருக்கு விரோதமாக செய்ததுமே இவர்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு காரணங்களாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, நகோமி எதுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார்? நீங்க பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ண உடனே அந்த குடும்பம் தனியா போயிடும். ஆனா அதன் மூலமாக வருகிற வாரிசுகள் தாத்தா பாட்டிக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தாத்தா பாட்டி பேரனையோ பேர குழந்தையோ தூக்கி கொஞ்சி சந்தோஷமா இருப்பாங்க. நகோமி ஒருவேளை அதை எதிர்பார்த்திருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு நான் திருமணம் பண்ணி வைத்தா அவர்களுடைய சந்ததியை எடுத்து நான் கொஞ்சி என்னுடைய கவலையை நான் கொஞ்சம் மறந்திருப்பேனே. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவள் செய்ததுல கர்த்தருக்கு விருப்பம் இல்லைங்கிறத நம்ம பார்க்கலாம்.
எப்படி? 10 வருஷம் திருமணத்துக்கு பிறகு இருந்தாலும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஒர்பாலுக்கும் ரூத்துக்கும் பிள்ளைகள் பிறக்கவில்லை. அது நமக்கு என்னத்தை காட்டுது? கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில விருப்பம் இல்லாதவராக இருந்திருக்கிறார். இதுதாங்க இவங்க அனுபவித்த அந்த கொடுமையான துன்பங்கள், அடுத்தடுத்த துன்பங்கள். அந்நிய ஜாதியின் இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய வாழ்க்கை எத்தனை கடினமாக இருந்திருக்கும்ன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 10 வருஷமா கணவன் இல்லாததுனால அவப்பட்ட வேதனை, நகோமி அனுபவித்த வேதனை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைங்க பிறக்காததுனால அந்நிய ஜனங்கள் எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பான், எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பான், எவ்வளவு தூசணமா பேசியிருப்பான். திருமணம் நம்ம சமுதாயமே எடுத்துக்கோமே, திருமணமான அடுத்த வருஷம் குழந்தை கையில இருக்கணும் இல்லையா, வார்த்தைகள்ல அந்த ஆணையும் பெண்ணையும் வதச்சு எடுத்துருவாங்க. ஏன் இன்னும் பிள்ளை இல்லை, ஏன் இன்னும் பிள்ளை இல்லை, ஏன் இன்னும் பிள்ளை இல்லை. சொந்தக்காரனே அந்த கேள்வி கேட்பானே. அந்நிய தேசத்துல நகோமிக்கு எவ்வளவு பிரஷர் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 10 வருஷமா பெண் கொடுத்த வீட்டுல எப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளோ துன்பங்களுக்கு மத்தியில தான் நகோமியினுடைய வாழ்க்கை கழிந்து போனது. மகன்களும் இறந்து விட்டார். இப்போ அவளுக்கு மறுபடியும் 2 சாய்ஸ். இப்பயும் ஒருவேளை தவறான சாய்ஸை எடுத்தா, இப்ப ஆண்டவர் பாருங்களேன், அவங்க செய்யற தப்புக்கு ஒரு தண்டனை, மறுபடியும் தப்பு ஒரு தண்டனை, இப்படியே கொடுத்துட்டே வரும். ஒவ்வொரு முறையும் 2 வாய்ப்பு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுத்து கர்த்தரை பிடித்து கொண்டால் வாழ்வு. இனி பாருங்க, இனி ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ரொம்ப சூப்பரா போகும். இது வரைக்கும் பயங்கரம், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இனி பட்டணத்துக்கு வந்தாச்சா, இனி பாருங்க எவ்வளவு சூப்பரா போகும்னு பாருங்க. ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு அற்புதமாக அந்த குடும்பத்துக்கு வந்ததுன்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அடுத்த வாரத்துல இருந்து அதை பார்க்கலாம். ஆனா அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில பயன்பாடுகளோட முடிப்போம். சரி, இதெல்லாம் நகோமியோட வாழ்க்கையில நடந்துச்சுங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சோக கதையா தான் இருக்கு. செய்யக்கூடாத செஞ்சு இந்த குடும்பம் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி போயிட்டு வர்றீங்கன்னு போயிட்டோம்னா, அதுக்கா இவ்வளவு விளக்கம், இவ்வளவு பாடம்? இப்ப நாம என்ன படிக்கணும்? இதுல இருந்து நமக்கு என்ன பாடங்கள்? முதலாவது பாடம் என்ன தெரியுமா? இவர்கள் அனுபவித்த அத்தனை துன்பங்களுக்கும் எது அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது, அதுதான் முதல்ல நம்ம பார்க்கணும். இவங்க அனுபவிச்ச துன்பங்களுக்கு மட்டும் இல்ல, வேதத்துல கடவுளுடைய மக்களாக இருந்து வந்த அத்தனை பேரும் அனுபவித்த அத்தனை துன்பங்களுக்கும் எது அடிப்படையான காரணம்? நிச்சயமா அந்த கேள்வியை நாம கேட்டுத்தான் ஆகணும். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை போல நாம வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிக்காம இருக்கணும்னா இந்த கேள்வியை கேட்டுத்தான் ஆகணும். இவர்கள் அனுபவித்த அத்தனை துன்பங்களுக்கு எது அடிப்படை காரணம் தெரியுமா? இவர்கள் கடவுளை விட்டு விலகினது. கடவுளை விட்டு விலகினது, கடவுளையும் அவருடைய பிரசன்னத்தையும் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில அப்ப வந்த கஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக கடவுளை விட்டு அவர்கள் போனதினுடைய விலைக்கிரயத்தை தான் இப்ப கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வருவது இயல்பு தாங்க. அதெல்லாம் எனக்கு வராதுங்க, நான் எப்பவுமே நல்லா சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு போயிருவேன், எனக்கு ஒரு கஷ்டமும் வராது, எனக்கு ஒரு துன்பமும் வராது, நான் ரொம்ப ஜாலியாவே வாழ்ந்துட்டு போயிருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்துல கிடையாது. ரொம்ப முக்கியமா விசுவாசிகளாகிய நமக்கு இந்த புரிதல் தேவை. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் கடந்த காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால நிம்மதியா வாழ்ந்து வந்திருப்பேன். இனி ஒருவேளை எதிர்காலத்துல துன்பங்கள் வரலாம், அல்லது இப்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இதெல்லாம் மனித வாழ்க்கையில இயல்பான. அப்படி கஷ்டங்களை அனுபவிக்கிற போது கடவுளுடனான நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறதுன்றது அமைய போகுது. இப்ப நம்ம பார்த்த இந்த கதையில ஒவ்வொரு முறையும் 2 வழி அவங்க முன்னாடி இருந்துச்சா இல்லையா? இவங்க உண்மையிலேயே கடவுளோடு நல்ல உறவுல இருந்திருந்தா கடவுளை எதிர்த்து அவர் சொல்லாத காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க வேண்டாம். கஷ்ட காலங்களுக்கு மத்தியில
நான் அதுல இருந்து தப்பணும்னு சொல்லி அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளே இத்தனை துன்பங்களையும் கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய கஷ்ட காலங்களுக்கு மத்தியில நம்ம கிட்ட ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாதது போல தோன்றலாம். ஆனா கடவுளுடனான நம்முடைய உறவு ஒருபோதும் துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் யோபு. யோபு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏதோ ஒரு மனக்லேசத்துல 2-3 வார்த்தையை பேசிட்டாரு, இருந்தாலும் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. கட்டுன மனைவி சொல்லிட்டு போறான், இதுக்கு மேல நீ உயிரோடு இருந்து என்ன செய், செத்து போ, செத்து போ. ஆனா சாகுறதுக்கு முன்னாடி உன்னால எவ்வளவு முடியுமோ நீ இவ்வளவு நாளும் வழிபட்டு வந்த பாத்தியா, அந்த கடவுளை உன் மனசார திட்டி தீத்துட்டு செத்து போன்ட்டு போயிட்டான். இதை விட வேற என்ன வேதனை ஒரு மனுஷனுக்கு வரும்? ஒரு ஆணுக்கு இதை விட வேதனை ஒண்ணும் இல்லை. ஒரு ஆண் எதையும் இழக்கலாங்க, எதையும் இழந்தா அவன் தைரியமா இருப்பான். பணத்தை, பொருள், ஆஸ்திய, சொத்தை, உடம்புல வியாதி எது வந்தாலும் அவன் தைரியமா இருப்பான். ஆனா கட்டுன மனைவி அவனுக்கு எதிராக பேசி இப்படி தூசித்து போகிற போது அவன் உடஞ்சிரும். ஆனா யோபு அங்கேயும் நின்னார். அவன் என்ன சொன்னா தெரியுமா? உண்மையிலேயே சொல்லி இருப்பார், பைத்தியக்காரி மாதிரி பேசாத நீ. இந்த கடவுள்கிட்ட இருந்து எவ்வளவு நன்மைகளை பெற்று அனுபவித்திருக்கிறோம், இப்ப துன்பத்தை அனுபவிக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறார். அவர்கிட்ட நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? நீ போ, அவ்வளவுதான். மனைவி போயிட்டு கடைசி வரைக்கும் அந்த உத்தமத்துல இருந்தாரா இல்லையா? வேதனையில சில வார்த்தைகள் பேசுறதா, அங்கலாய்க்கிறதா, புலம்புறதா, ஆனாலும் கர்த்தரை விட்டு அவர் பின்வாங்கவே இல்லையே, பின்வாங்கவே இல்லையே. இந்த மாதிரி உதாரணங்களை பார்த்து பார்த்து நம்ம மனசுல நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். நாம அனுபவிக்கிற துன்பங்கள்லாம் ஒரு துன்பங்களாங்க, நாம அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் ஒரு கஷ்டமா. அதுக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். அதை முதல் ஒத்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் செஞ்சதுக்கு துன்பத்தையா நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்? இல்ல, நான் செஞ்சேன். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொன்ன போதும், அது என் காதுல விழுந்த போதும், என் இருதயத்துல அது கிரியை செய்த போதும் அதை விட்டு நான் செஞ்சேன். அதனால துன்பத்தை அனுபவிக்கிறேன். அந்த துன்பத்துக்கு மத்தியிலையும் கூட ஆண்டவரே, இது என்னுடைய மீறுதலினால், என்னுடைய பாவத்தினால் நான் அனுபவிக்கிற துன்பம், ஒருபோதும் உம்முடைய உறவை முறித்துக் கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதாங்க பாடம், அதான் பாடம். எக்ஸ்ட்ரீம் துன்பங்களை அனுபவிச்சு போகலாம், ஆனாலும் ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, கடவுளுடனான உங்களுடைய உறவை ஒருபோதும் துண்டிச்சிடாதீங்க. இந்த உலகத்துல எது இல்லாமலும் போகலாம். ஒருவேளை யோபு மாதிரி எல்லாம் ரெட்டத்தனையா திரும்பவும் வரலாம், வராமலும் போகலாம். போதவர் சொல்லிட்டாருன்னு நினைச்சிடக்கூடாது, வராமலும் போகலாம். ஆனா நீங்க கடவுளோட இருந்தீங்கன்னு வைங்களேன், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு கமெண்டேட்டர் எழுதுறாரு, சாயங்காலம் பார்ப்போம் ஜெபத்துல, பரலோகத்தின் தேவன் என்னுடைய தேவனா இருந்தா பரலோகத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்குரியும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கடவுளுடைய உறவு ஒருபோதும் துண்டிக்க கூடாது. கடவுளுடைய உறவு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா துன்பங்கள் லைன் கட்டி நிற்கும், தப்பவே முடியாது. சுழல்ல மாட்டின மாதிரி ஒண்ணுக்கு மேல தேன் கூட்டுல இருந்து கிளம்பி வந்த தேனி வரிசையா கொத்தும் பாருங்க. அது மாதிரி வலியும் வேதனையும் தான், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஆகவே இதை முதல் பாடமா கத்துக்கோங்க. ஒருபோதும் கடவுளுடனான என்னுடைய உறவு துண்டிக்கப்படாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன். அதுக்கு ஒருபோதும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். இது முதல் பாடம். இரண்டாவது பாடம், ஆண்டவர் பேசும்போது கவனிக்கணும். ஆண்டவர் பேசும்போது கவனிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வழிகள் எப்பெல்லாம் அவருக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கிறதோ அப்பெல்லாம் அதை நமக்கு உணர்த்துகிறார். பல தடவைகள், பல சின்ன சின்ன துன்பங்கள் எல்லாம் கொண்டு வந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில அவர் பேசுகிறவராக இருக்கிறார். தொடர் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம யோசிக்கணும், கவனிக்கணும், ஆண்டவர் ஏதோ பேசுகிறார். என்னுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னென்ன வழிகளில் எல்லாம் நான் அவரை துன்பப்படுத்தி இருக்கிறேன், அவரை விட்டு நான் விலகி நிற்கிறேன், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி என்னென்ன வழிகளில் எல்லாம் நான் அவரை விட்டு விலகி நிற்கிறேன்றத சோதித்து பார்த்து அந்த வழிகள் எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கின்றத மறந்துடாதீங்க. ஆண்டவர் பேசாம இருக்க மாட்டாருங்க, அவருடைய மக்களோடு அவர் பேசுவார். சாலமோன்
அந்த பாவத்தை செய்த போது 2 விசை தரிசனமாகி நம்ம பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி கடவுள் தம்முடைய மக்களோடு வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார். அப்படி பேசுகிற போது நீங்க கவனிக்கிறீங்களா? கேட்டு பாருங்க, கவனிக்கிறீங்களா? கவனிக்காம போனா துன்பங்கள் தான் வரும். நீங்க கவனித்து கீழ்ப்படிந்து மனம் திரும்பினா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். 3வது, தொடர்ந்து கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு எதிராக முடிவுகளை எடுப்பது ஆபத்து. நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழணும்ன்றத ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதை அறிஞ்சிருக்கிறீங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு எதிராக தொடர்ந்து முடிவுகளை எடுத்துக்கிட்டே நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும். பலவீனத்துல ஒரு முறை தவறு செய்யலாம், அது உணர்த்தப்படுகிற போது உடனடியாக அதை சரி செய்து கொள்வது அவசியம். இல்லைன்னா நம்ம பார்த்தோம்ல, ஒரு தவறு பல தவறுக்கு வழிவகை செய்துவிடும். போகக்கூடாத பயணத்தை செய்ததின் விளைவாக அவர்கள் செய்த தவறுகள் எத்தனைன்றதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் பாருங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு போய் நின்று திரும்பி பார்த்தா நாம இழந்திருக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அன்னைக்கு வருத்தப்படுவோம். ஆரம்பத்தில் அந்த செய்தியில நான் சொன்ன மாதிரி இந்த முடிவை நான் எடுத்திருந்திருக்கவே கூடாது, அந்த நேரத்தில் அவசரப்பட்டு நான் இதை செய்துட்டேன், அதனால நான் இப்படிப்பட்ட துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சு வந்து நிக்கிறேனே. நகோமியினுடைய வாழ்க்கையில் அது எவ்வளவு பெரிய வேதனைகளை கொடுத்திருக்குன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. சோ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க அதை பாடமா கத்துக்கணும். இதை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தணும். இதை குறித்து சிந்திக்கணும். உங்க இருதயத்தை சோதிச்சு பார்க்கணும். எப்பவுமே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய வழிகள்ல காத்துக் கொள்ளுகிறீர்களாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன முடிவா இருக்கலாம், பெரிய முடிவா இருக்கலாம். இது ஒரு சின்னது தானே, இங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து எடுத்துட்டு போயிடலாமேன்னு நீங்க ஒரு விஷயத்துல இடம் கொடுக்க போக அது நாளைக்கு பெருசுல வந்து நிக்கும். ஒரு கப்பல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை வந்துருச்சு. சின்ன ஓட்டை தானேன்னு விட்டா என்ன ஆயிரும்? மொத்த கடல் தண்ணியும் கப்பலுக்குள்ள வந்து கப்பல் கடலுக்குள்ள போயிரும். ஒரு பெரிய அணையில சின்ன ஓட்டை தானே அப்படின்னு விட்டோம்னா சின்ன விரிசல் அது பெரிய விளைவை கொண்டு வந்து சேர்க்கும். யாக்கோபு சொல்ற மாதிரி ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்துற மாதிரி ஆயிடும். அதனால அதெல்லாம் கேட்கும் போது நம்முடைய இருதயத்தை வேதத்துக்கு முன்பாக வைத்து, இதை நீங்க தான் செய்யணும், நான் செய்ய முடியாது. என்னால இந்த வேத பகுதியை உங்களுக்கு விலக்கி காட்ட முடியும். இதுல இருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்க முடியும். இப்போ உங்க இருதயத்தை எடுத்து வேதத்துக்கு முன்னாடி வச்சு இதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டியது நீங்க தான். உங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? கடவுளோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? வாழ்க்கையில சில முடிவுகளை எடுக்கிற போது எதன் அடிப்படையில நீங்க முடிவுகளை எடுக்கிறீங்க? ஒருவேளை துன்ப காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போது இந்த துன்பத்துக்கான காரணங்கள் என்னங்கிறத நீங்க சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களா? மனம் திரும்புறீங்களா? ஆண்டவரே, நான் செய்த பாவத்தினுடைய விளைவாக இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். ஆண்டவர் நீங்க பாவத்தை உணர்ற வரைக்கும் உங்களை விடவும் மாட்டார். நீங்க நினைக்காதீங்க இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், எல்லாம் எனக்கு நிம்மதியா போயிடுச்சு, ஆண்டவர் மன்னிச்சு மறந்து விட்டுட்டாரு போல. 10 வருஷம் கழிச்சு பிடிச்சார். அது மாதிரி அவர் விட மாட்டார். அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் நீதியாக விசாரணை செய்கிற தேவன். ஆகவே இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்தில் இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு சிந்தித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு எதிராக செய்கிற எல்லா செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைங்க. எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவின் மூலமாக சில நேரங்கள்ல இந்த உலகத்துல நான் கஷ்டத்தை அனுபவிக்கலாம், ஆனா என் கூட யார் இருக்கா? என் தேவன் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட துணிஞ்சு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி முடிவுகளை எடுக்கிற போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க முழு உலகத்தையும் பகைக்கலாம் கர்த்தருக்காக, ஆனா உலகத்துக்காக கர்த்தரை பகைத்தா அதனால வரப்போகிற ஆபத்து சொல்லி முடியாது. அதத்தான் இந்த நகோமியினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் மூலமாக நாம் படிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். பாவத்திலிருந்து சரியான வழிக்கு திரும்புகிற போது அவர் இரக்கம் செய்கிறவர். எப்படிப்பட்ட இரக்கம் தெரியுமா? அது வார்த்தையில சொல்ல முடியாத அளவில்லாத ஆசீர்வாதம். சோ
நகோமியினுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது. இனி அப்படி என்ன நடந்ததுன்றத அடுத்தடுத்து வர்ற பகுதியில நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல முடிக்கிறதுக்கு முன்பாக இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இங்க யாராவது கர்த்தரை அறியாம இருந்தா என்ன அதை சொல்லாம முடியாது. எத்தனையோ காலங்கள் ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, மனம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, உங்க பாவத்தை விட்டு அவர்கிட்ட வர சொல்லுகிறாரு. அதை செய்யாம தொடர்ந்து உங்க பாவத்திலேயே நீங்க நிலைச்சிருந்தா வரப்போகிற ஆபத்து எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆபத்தை உணர்த்துகிறார், மனம் திரும்ப வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்த்துகிறார், அந்த ரட்சிப்புக்கான வழியை காட்டுகிறார், இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு காட்டுகிறார். இதெல்லாம் தவிர்த்து உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி உங்க பாவத்திலே நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தா அது மிகப்பெரிய ஆபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்ன்றத நினைச்சு இப்போவே மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.